பெட்டிஷன்ல வச்ச அத்தனை குற்றச்சாட்டுகளையும் அவங்க ஒரு பிரஸ் மீட் போட்டு என்ன நடந்தது அப்படிங்கறத வெளிப்படையா அவங்க பேசியிருந்தாங்கன்னா, இன்னைக்கு ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கைக்கும் ஒரு சாவுமணி அடிச்சுட்டு போயிருக்கலாம் அவங்க. என்ன வீட்ல இருந்து வெளியில போக விட மாட்டேங்கிறாரு. என்ன எக்கனாமிக்கலா முடக்குறாரு. எனக்கு நியாயமாக வர வேண்டிய விஷயங்கள எனக்கு அந்த வீட்ல தங்க அனுமதி குடுக்க மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் வந்து பொதுவெளியில இதெல்லாம் அவருடைய பர்சனல். இதெல்லாம் எதுக்கு பொதுவெளியில டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4 சுவத்துல இருக்கிற வரைக்கும் தான் அது பர்சனல். நான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு தானே நீங்க களத்துக்கு வந்திருக்கிறீங்க. அப்ப நீங்க தானே வழி நடத்தணும். உங்களையே வழி நடத்த ஒரு ஆள் தேவைப்படுதுன்னா, அப்ப நீங்க என்ன தலைவர் மெட்டீரியல் அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கணும்ல. திஸ் என்டையர் திங் இஸ் வெரி வெரி அன்பார்ச்சுனேட் தோழர். எனக்கு வந்து அந்த 2 பெண்கள் மீதும் எனக்கு வந்து ரொம்ப சங்கடமாக இருக்கு. நீ வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்லாம் ஆமா உண்மைதான் அப்படின்னு அத வந்து பிரகடனப்படுத்துற வகையில அடுத்த வாரமே அவர் ஒரு விஷயத்த பண்றார். சம்பந்தப்பட்ட அந்த நடிகையோட ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷனுக்கு வந்து 2 பேரும் ஜோடியா வந்து அது ஒரு பெரிய சர்ச்சையாகுது, பேசும் பொருளாகுது. உடனே தாவேகா தொண்டர்கள் என்ன பண்றாங்க? போன வாரம் வரைக்கும் மனைவியை திட்டிட்டு இருந்தாங்க. இந்த வாரம் ஃபுல்லா அந்த நடிகையை திட்டுறாங்க. நோ ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் வொர்த் இட். வொர்த்த ஃபிக்ஸ் பண்றதுக்கு நீங்க யாரு சார்? அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்க வியாபாரமா பாக்குறீங்களா? ஒரு கான்ட்ராக்டா பாக்குறீங்களா? அப்படி பாக்குறவன் தான் ரிலேஷன்ஷிப்புக்கு வொர்த்த ஃபிக்ஸ் பண்ணுவான். அப்படி பார்க்காதவன் அந்த உறவுடைய வேல்யூவை தான் செரிஷ் பண்ணுவான். அது நல்லதோ கெட்டதோ அது நமக்கு என்ன வேல்யூ சிஸ்டம் நமக்கு கொடுக்குது அப்படிங்கறத தான் தோழர் பாப்பான். அவளெல்லாம் ஹர்ட் ஆகாதீங்க, அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. இப்படிப்பட்ட கூட்டம் தான் அவருக்கு தேவை. அவர்களுக்கு அரசியல் புரிதல் வந்துருச்சு, அரசியல் தெளிவு வந்துருச்சுன்னா அடுத்த நிமிஷம் அந்த விஜய் அப்படிங்கிற அந்த கல்ட்டை விட்டு வெளியில வந்துருவாங்க. அவங்க சிந்திக்காத வரைக்கும் தான் விஜய் என்கிற ஒரு தலைமை பிம்பத்தை அவங்களால கட்டமைக்க முடியும். எப்படி சினிமால வந்து அவர் மிகவும் நல்லவர் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சப்போ அதுதான் ரியல் லைஃப் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. அந்த தோழர் மீது உண்மையிலேயே எனக்கு வருத்தமா இருக்கு தாவேகா தொண்டர்களை நினைக்கும் போது. ஈட்டமில் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர், மருத்துவர் டாக்டர் ஷர்மிளா மேடம். மேடம் வணக்கம். வணக்கம் தோழர். விவாகரத்து விவகாரம் கடந்த சில நாட்களாக வந்து அது ஒரு பெரிய பேசுபொருளா ஆனது. நடிகர் பார்த்திபன் அவர்கள் கூட அந்த நடிகையை பற்றி ஒரு கருத்து சொன்னாரு. உடனடியாக அந்த நடிகை வந்து ஒரு ரியாக்ஷன் கூட பண்ணியிருந்தாங்க. நேற்றைய தினம் அதை நம்ம பார்த்துருந்தோம். அந்த மேடையில் அவர் பேசிய ஒரு விவகாரம், இதெல்லாம் வச்சு நீங்க வந்து கவலைப்படாதீங்க, அது ஒரு ஒர்த்தே கிடையாது அப்படின்ற ஒரு கருத்தை வந்து ஒரு இதை சொல்லிட்டு போயிட்டாரு. தன்னுடைய கட்சியினுடைய ஒரு பெண் நிர்வாகியிடமிருந்தே திரு விஜய் அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்பு. நீங்க கண்ணியம் இல்லாத நீங்க பெண்ணியத்தை பத்தி நீங்க முதல்ல பேசலாமா அப்படின்ற அளவுக்கு அவங்களே கேட்டுட்டாங்க. சொந்த கட்சியினரே இப்படி கடுமையான எதிர்ப்பு. அவர் முறையாக ஒழுங்காக தான் அவர் வழிநடத்தப்படுகிறாரா? இப்படிப்பட்ட ஒரு விவகாரம் பூதாகரமாகிறது. ஒரு பெண் நடிகையுடன் அவர் ஒரு திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். பொதுமக்களிடையே எப்படி போய் சேரும்? அவருடைய தொண்டர்கள் ஒரு எக்ஸ்ட்ரீமா போய் எங்க தளபதிக்கு நாங்க மனைவிகளா இருப்போம், அவங்க இத்தனை பொண்டாட்டி வச்சுக்கலையா அப்படின்னு சொல்லி கடுமையான ஒரு கொச்சையான வார்த்தைகளை பேசக்கூடிய அளவிற்கு அவர்கள் இப்படிதான் அரசியல் மையப்படுத்தப்பட்டிருக்கிறார்களா என்றெல்லாம் கேள்வி கேட்க தோணுகிறது. எப்படி பாக்குறீங்க? வழிநடத்தப்படுகிறாரான்னு கேக்குறீங்க தோழர். அவரே தலைவர், அவர் தானே வழி நடத்தணும். அவர் தானே வழி நடத்தணும் இல்லையா? நான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு தானே நீங்க களத்துக்கு வந்திருக்கிறீங்க. அப்ப நீங்க தானே வழி நடத்தணும். உங்களையே வழி நடத்த ஒரு ஆள் தேவைப்படுதுன்னா, அப்ப நீங்க என்ன தலைவர் மெட்டீரியல் அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கணும்ல. திஸ் என்டையர் திங் இஸ் வெரி வெரி அன்பார்ச்சுனேட் தோழர். எனக்கு வந்து அந்த 2 பெண்கள் மீதும் எனக்கு வந்து ரொம்ப சங்கடமாக இருக்கு. அதுல வந்து ஒருத்தர் வந்து புரிஞ்சுகிட்டாரு, இப்படிப்பட்ட ஒரு மனிதரோட நம்மளால வாழ முடியல அப்படின்னு ஏதோ ஒரு காரணம். அதுக்குள்ள நம்ம போக வேண்டியது இல்ல. ஆனா அவங்க வந்து அவங்க தேவைப்பட்டா இவருடைய பொலிட்டிக்கல் லைஃப வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு அந்த பெண் நினைச்சிருந்தாங்கன்னா, ஒரே ஒரு பிரஸ் மீட் போதும் தோழர். அவங்க வந்து அந்த 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 பெட்டிஷன்ல வச்ச அத்தனை குற்றச்சாட்டுகளையும் அவங்க ஒரு பிரஸ் மீட் போட்டு என்ன நடந்தது அப்படிங்கறத வெளிப்படையா அவங்க பேசியிருந்தாங்கன்னா, இன்னைக்கு ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கைக்கும் ஒரு சாவுமணி அடிச்சுட்டு போயிருக்கலாம் அவங்க. ஆனா அவங்க அதை செய்யல. நீங்க அந்த பெட்டிஷனை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா கூட ரொம்ப நாகரிகமாக தான், மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு வந்து என்ன வந்து சோசியலா முடக்குறாரு, என்ன வீட்ல இருந்து வெளியில போக விட மாட்டேங்கிறாரு, என்ன எக்கனாமிக்கலா முடக்குறாரு,
எனக்கு தேவையான, எனக்கு நியாயமாக வர வேண்டிய விஷயங்கள எனக்கு அந்த வீட்ல தங்க அனுமதி குடுக்க மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் வந்து பொதுவெளியில இதெல்லாம் அவருடைய பர்சனல். இதெல்லாம் எதுக்கு பொதுவெளியில டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4 சுவத்துல இருக்கிற வரைக்கும் தான் அது பர்சனல். ஒரு நீதிமன்றம் அப்படின்னு வந்தபோது, அது விமர்சனத்துக்கு உட்பட்டது தான். ஆனா, அவங்க ரொம்ப நாகரிகமா அதையும் செய்யல அப்படிங்கும் பொழுது, குறைஞ்சபட்சம் அந்த நாகரிகத்த இவரும் ரெசிப்ரோகேட் பண்ணியிருந்தார்னா, நாம சந்தோஷப்பட்டுருக்கலாம். ஒண்ணும் இல்ல. இந்த இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, தாவேகா தொண்டர்கள் வந்து அவ்வளவு தூரம் நேத்து வரைக்கும் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த பெண்மணியை அவ்வளவு தூரம் தரக்குறைவா விமர்சனம் பண்றாங்க. சில வார்த்தைகள்லாம் சொல்லவே முடியாது தோழர். நம்ம சொல்லவும் கூடாது. ஆ அது வந்து எந்த அளவுக்கு அவர்களுக்கும் சரி, அவருடைய குழந்தைகளுக்கும் சரி, எந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சல, ஒரு மன அழுத்தத்த உளவியல் ரீதியாக எவ்வளவு பெரிய ஒரு தாக்குதலை வந்து ஏற்படுத்தியிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு வாரமா இது நடக்குது. உண்மையிலேயே விஜய் ஒரு நல்ல மனிதராக இருந்தா, நல்ல வேல்யூ சிஸ்டம்ஸ் இருக்கக்கூடிய மனிதராக இருந்தா, நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? முதல்ல உங்க தொண்டர்கள நீங்க நிப்பாட்டியிருக்கணும். ஒரே ஒரு அறிக்கை, நீங்க வெளியில கூட வந்து பேச வேண்டாம் தோழர். ஒரே ஒரு அறிக்கை நீங்க விட்டிருக்கலாம். இது என்னுடைய தனிப்பட்ட விவகாரம். என் மனைவிய இந்த மாதிரி தயவு செஞ்சு நீங்க வந்து தவறா பேச வேண்டாம். அவங்கள விமர்சனம் பண்ண வேண்டாம். தவறா கூட இல்ல. நீங்க விமர்சனம் பண்ண வேண்டாம். இத யாருமே தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் ஒரு அறிக்கை மூலமாக வெளியிட்டிருந்தாரா கூட, அவர் வந்து பெண்கள் மீது மரியாதை வச்சிருக்கிறாரு அப்படின்னு நாம நினைக்கலாம். ஆனா அத வேடிக்கையில பார்த்தார் தோழர். ஒரு வாரம் அத வேடிக்கை பார்த்தாரு. மாறாக அவர் என்ன பண்றாரு? நீ வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்லாம் ஆமா, உண்மதான் அப்படின்னு அத வந்து பிரகடனப்படுத்துற வகையில அடுத்த வாரமே அவர் ஒரு விஷயத்த பண்றாரு. அதாவது ஒரு அ ஒ ஒ அ சம்பந்தப்பட்ட அந்த நடிகையோட ஒரு பப்ளிக் ஃபங்ஷனுக்கு வந்து 2 பேரும் ஜோடியா வந்து, அது ஒரு பெரிய சர்ச்சையாகுது, பேசும் பொருளாகுது. உடனே தாவேகா தொண்டர்கள் என்ன பண்றாங்க? போன வாரம் வரைக்கும் மனைவிய திட்டிட்டு இருந்தாங்க. இந்த வாரம் ஃபுல்லா அந்த நடிகைய திட்டுறாங்க. ஆ அண்ணன வந்து இவ தான் பிரெயின் வாஷ் பண்றா. அப்படிங்கிற மாரி அந்த அம்மாவ வந்து வசைபாடுறாங்க. அவ்வளவு தூரம் வந்து விமர்சனம் பண்றாங்க. அப்பவும் இவர் வாய் மூடிட்டு பேசாம இருக்கிறாரு. அப்பவும் அவர் ரியாக்ட் பண்ணல தோழர். அப்பவும் அவர் வாய் மூடிட்டு பேசாம இருக்கிறாரு. அப்போ உங்களுடைய வேல்யூ சிஸ்டம்ஸ கேள்வி கேட்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. எனி ரிலேஷன்ஷிப் இன் எனிபடிஸ் லைஃப் ஒரு விஷயம். எந்த உறவுகளையும் நாம வந்து நம்ம வாழ்க்கையில வந்து பேணி பாதுகாக்கிறோமோ, இல்ல கடந்து வரோமோ, சில உறவுகள் நல்ல உறவுகளா இருக்கலாம். காலத்துக்கும் நீடிக்கக்கூடிய உறவுகளா இருக்கலாம். சில உறவுகள் வந்து கசப்பான உறவுகளா இருக்கலாம். ஆனா அது எந்த உறவாக இருந்தாலும், அது மூலமாக நாம ஏதோ ஒரு விஷயத்த கெயின் பண்றோம். ஒரு நல்ல உறவுனா, அது மூலமாக நல்ல மெமரீஸ, ஒரு நல்ல நண்பர்கள, நல்ல வாழ்க்கை துணைய நாம வந்து சம்பாதிக்கிறோம். ஒரு மோசமான உறவுனாலும், அதுலேருந்து வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான பாடங்களை நாம சம்பாதிக்கிறோம். அந்த அடிப்படையில பார்த்தீங்கன்னா, நோ ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் வொர்த் இட். வொர்த்த ஃபிக்ஸ் பண்றதுக்கு நீங்க யாரு சார்? அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ப நீங்க வியாபாரமா பார்க்குறீங்களா? ஒரு கான்ட்ராக்ட்டா பார்க்குறீங்களா? அப்படி பார்க்கிறவன் தான் ரிலேஷன்ஷிப்புக்கு வொர்த்த ஃபிக்ஸ் பண்ணுவான். அப்படி பார்க்காதவன் அந்த உறவுடைய வேல்யூவ தான் செரிஷ் பண்ணுவான். அது நல்லதோ, கெட்டதோ, அது நமக்கு என்ன வேல்யூ சிஸ்டம் நமக்கு குடுக்குது அப்படிங்கிறத தான் தோழர் பார்ப்பான். அப்போ விஜய்யோடைய வேல்யூ சிஸ்டம்ஸ் எவ்வளவு மோசமா இருக்கு அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா இது போன்ற விஷயங்கள் காட்டுது. இன்னொரு முக்கியமான விஷயம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் விமர்சனம் பண்ணி நீங்க ஹர்ட் ஆகுறத பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு தொண்டர்கள பத்தி இவர் பேசுறார். ஆனா இவ்வளவு தூரம் உங்க தொண்டர்கள் விமர்சனம் பண்றதுனால உங்கள் மனைவி, உங்க குழந்தைங்க எந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருப்பாங்க. அந்த ஹர்ட்ட ஏன் உங்களால உணர முடியல? ம். உங்களுடைய கேர்ள் ஃபிரெண்ட் எந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருப்பாங்க. அந்த ஹர்ட்ட ஏன் உங்களால அசஸ் பண்ண முடியல? இதில் பாதிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 2 தரப்புமே தான். எந்த அளவுக்கு சங்கீதா பாதிக்கப்பட்டிருக்கலாங்களோ, அதே அளவுக்கு த்ரிஷாவும் பாதிக்கப்படுகிறார். அத அவர் என்னைக்கு உணரப் போறாரு அப்படிங்கிறது அடுத்த கட்டம். ஆனா, இதுல இருக்கக்கூடிய உச்சபட்ச வேதனை என்னன்னா, இப்படி 2 பெண்கள் வந்து ஒரு நபரால பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கும் பொழுது, அந்த 2 பெண்களையும் வசைபாடி விட்டு, அதற்கு நடுவுல முழுமுதல் காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஆண் செய்யக்கூடிய தவறுகளை நீங்க நார்மலைஸ் பண்ணி நியாயப்படுத்த முயற்சி பண்றீங்க தெரியுமா? இதுதான் உச்சபட்ச வருத்தமாக இருக்கிறது, வேதனையாக இருக்குது. அதையும் இந்த கட்சியைச் சேர்ந்த பெண்களே பண்றாங்க தெரியுமா? அப்போ எந்த அளவுக்கு சிந்திக்கத் தெரியாத, ஒரு மூளை மழுங்கிய, தான் சொல்வதை மட்டுமே அப்படியே கிளிப்பிள்ள மாரி சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை இவர் உருவாக்குறார். இவங்களுடைய கட்சியுடைய கொள்கை தலைவர் யார் தெரியுமா? புரட்சியாளர் அம்பேத்கர். புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? அரசியல்ல ஒரு தனிநபர் அபிமானம் அப்படிங்கிறது ஓகே.
ஆனா அதுவே வந்து ஒரு ஹீரோ வர்ஷிப்பா மாறும் பொழுது, ஒரு துதிபாடலாக மாறும் பொழுது, அதுவே சர்வாதிகாரத்துக்கு வழிவகுக்கும். ஜனநாயகம் அங்க செத்து போயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உங்க கட்சியோட கொள்கை தலைவர் தான். இத நீங்க உளமாற உணர்ந்திருந்தீங்கன்னா, நீங்களும் அப்படி பேசியிருக்க மாட்டீங்க. உங்க தொண்டர்களும் அப்படி பேச மாட்டாங்க. ஓகே. அதனால விஜய் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஆபத்தான ஒரு கல்ட்ட வந்து உருவாக்கிட்டு இருக்காரு. இது ரொம்ப ஆபத்துன்னு ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட கூட்டம் தான் அவருக்கு தேவை. அவர்களுக்கு அரசியல் புரிதல் வந்துருச்சு, அரசியல் தெளிவு வந்துருச்சுன்னா, அடுத்த நிமிஷம் அந்த விஜய் அப்படிங்கிற அந்த கல்ட்ட விட்டு வெளியில வந்துருவாங்க அவங்க. அவங்க சிந்திக்காத வரைக்கும் தான் விஜய் என்கிற ஒரு தலைமை பிம்பத்த அவங்களால கட்டமைக்க முடியும். எப்படி சினிமால வந்து அவர் மிகவும் நல்லவர் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கோ, அதுதான் ரியல் லைஃப் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. அந்த தோழர் மீது உண்மையிலேயே எனக்கு வருத்தமா இருக்கு தாவேகா தொண்டர்கள நினைக்கும் பொழுது. ஏன்னா அப்படி அவங்க பிரெயின் வாஷ் செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க மேல தவறு இல்ல. அப்படி மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கிறது அந்த கும்பல். யதார்த்தம் என்ன அப்படிங்கறத அவங்களால புரிஞ்சுக்கவே முடியல. அரசியல் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க அப்படி பேச மாட்டாங்க. அப்போ உங்களுடைய தலைவர் வந்து தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு தூக்கி ஒரு பெடஸ்டல்ல நீங்க வைக்கிறீங்கல்ல. ஆனா அவர் சாதாரண மனிதர் தான். அவருக்கும் வந்து நிறைகள், குறைகள் இருக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு கட்டத்துல வெளியாகுது. 41 பேரு இத கட்ஸ்ன்னு கொண்டாடுறாங்க தோழர். த்ரிஷாவோட அவர் ஒரு ஃபங்ஷனுக்கு வந்தத கட்ஸ்ன்னு கொண்டாடுறாங்க. உண்மையான கட்ஸ் என்ன தெரியுமா? உண்மையான போல்ட் மூவ் என்ன தெரியுமா? உன் கூட்டத்துக்கு வந்து ஒரு 41 பேர் இறந்து போனா தெரியுமா? இதற்கு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன். இந்த தவறில் எனக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த இறந்து போன குடும்பங்களோட நீ அன்னைக்கு போய் நின்னுறதீன்னா அது உண்மையான கட்ஸ். உன் மனைவியை உன் கூட கிட்டத்தட்ட ஒரு 1/4 நூற்றாண்டு குடும்பம் நடத்திய ஒரு பெண்ண உன் கட்சியுடைய தொண்டர்கள் வசை பாடுறாங்க அப்படிங்கும் பொழுது அந்த பெண் பக்கம் நான் நிற்கிறேன். எனக்கு அவங்களுக்கும் 1008 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனா அவங்களும் ஒரு பெண். நீங்க தானே சொல்றீங்க 8 கோடி தமிழர்களும் என் குடும்பம் அப்படின்னு நீங்க தானே சொல்றீங்க. அந்த குடும்பத்துல உங்கள் மனைவி குழந்தைகளும் அடக்கம் தானே. அப்ப அவங்களுக்காக நீங்க நின்னு இருந்தீங்கன்னா அது கட்ஸ். இதுவா கட்ஸ்? அப்ப அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்க எனக்கு இதுல உச்சபட்ச ஆபத்து என்ன அப்படிங்கறத நான் பாக்குறேன்னா, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்கான், ஒரு விஜய் இருக்கான் அப்படின்னு இவர் பேசுறாரு தோழர். அப்ப நாளைக்கு என்ன மாதிரியான ஒரு முன்மாதிரியாக நீங்க இருக்கிறீங்க? என்ன சொல்ல வர்றீங்க? ஒவ்வொரு வீட்ல இருக்கிற விஜயும் நான் செய்யற மாதிரி செய்யலாம். பொண்டாட்டிக்கு வந்து சஸ்டெனன்ஸ் குடுக்காம, பொண்டாட்டியுடைய பிசிக்கலா கர்டைல் பண்றதும், எக்கனாமிக்கலா அவங்கள வந்து கட்டுப்படுத்துறதும், அதே பொண்டாட்டி இருக்கும் பொழுதே அவங்கள லீகலா வந்து செப்பரேட் ஆகாம, இன்னொருத்தருடைய நான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது, இதெல்லாம் நியாயம் தான். நான் பண்றேன்ல, நீங்களும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரா அவரு? ஒவ்வொரு வீட்ல இருக்கக்கூடிய விஜயும் இது பண்ணா நியாயம்னு சொல்றாரா அவரு? இல்ல இந்த இவரை நம்பி இவரை நியாயப்படுத்தக்கூடிய அந்த கூட்டத்துக்கிட்டே இந்த கேள்வியை வைக்கிறேன். உங்க வீட்ல இருக்கக்கூடிய உங்கள் அண்ணனோ, இல்ல உங்கள் அக்காவோ, உங்கள் சகோதரியோ, சகோதரனோ இத செஞ்சா வாய முடித்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? உங்க குடும்பத்துல இருக்கிறவருடைய ஒரு வாழ்க்கை பாதிக்கப்பட்டா இப்படிதான் அதை நியாயப்படுத்துவீங்களா? குளோரிஃபை பண்ணுவீங்களா? செவல்ல 4 அற விட மாட்டீங்க? தொடப்பக்கட்ட பிஞ்சிராது வீட்ல? அப்ப என்ன மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை, என்ன மாதிரியான ஒரு கலாச்சார சீரழிவை, என்ன மாதிரியான சிந்திக்க தெரியாத ஒரு ஆபத்தான கூட்டத்தை உருவாக்குறாரு அப்படின்னு நினைக்கும் பொழுது உண்மையிலேயே வருத்தமாக இருக்கு. மேம், 2 தினங்களுக்கு முன்னதாக திரு விஜய் அவர்கள் ஒரு மகளிர் தின விழா வந்து நடத்தினாரு. அதுல பல வாக்குறுதிகளை வந்து கொடுத்திருந்தாரு. சில ஸ்டேட்மெண்ட்ஸ் விடுத்திருந்தாரு. அது ஒரு பேசுபொருளாகவும் சர்ச்சையாகவும் வந்து ஆயிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. முதல்ல அந்த வாக்குறுதிகளை பற்றி நான் கேட்கலாம்னு நினைக்கிறேன். அந்த வாக்குறுதிகள்ல பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. அது குறிப்பா இப்போ இது திமுகட்ட இருந்து சில காப்பி பேஸ்ட் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்ற சில விஷயங்கள் சொல்லப்படுது. இன்னொன்று நடைமுறை சாத்தியமில்லாத பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லப்படுது. தொலைநோக்கு சிந்தனை இல்லாம ஏதோ கண்டபடியா வந்து அடிச்சு விட்டுருக்காங்க அப்படின்ற விமர்சனம் வைக்கப்படுது. நீங்க முழுசா பார்த்திருப்பீங்க. மாதம் 2500 திருமணத்திற்கு 1 பவுன் நகை இப்படியெல்லாம் பல கவர்ச்சிகரமான திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாரு. என்ன சொல்ல வராரு இந்த அறிவிப்பின் மூலமா? முதல்ல விஜய் மகளிர் மாநாடு, மகளிர் தின கொண்டாட்டம் நடத்துறது வந்து மோடி மத நல்லிணக்கத்தை பேசுற மாதிரி இருக்கு. அந்த அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் பதிவு பண்ண விரும்புறேன். ரொம்ப போலித்தனமாக இருந்தது அப்படிங்கிறத நம்மளால பாக்குறவங்களால உணர முடிஞ்சது. அதை தாண்டி திட்டங்கள் அப்படின்னா நீங்க திமுக கிட்ட இருந்து மட்டுமாங்க காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. சந்திரபாபு நாயுடு கிட்ட இருந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா ஒரு
ஒரு திட்டத்தை ஒரு அரசு கொண்டு வரும் பொழுது அதற்கு பின்னால இருக்கக்கூடிய ஒரு சயின்டிபிக் அப்ரோச்சை வந்து நம்ம பார்க்கணும். அது வந்து திமுக கூட்டணியில இல்ல திமுக அரசிடம், திமுக தலைவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த ஒரு அடிப்படை சயின்டிபிக் அப்ரோச் வந்து அதிமுகல இருக்கக்கூடிய தலைவர்களுக்கே இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. அதை தாண்டி தான் விஜய் போன்ற அரசியல் பால்வாடிகள் அப்படிங்கிறது நாம பார்க்கணும். ஒரு திராவிட மாடலுக்கும் ஒரு குஜராத் மாடலுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்லயும் இதே மகளிர் உரிமை தொகையை வந்து அவங்க காப்பி பண்ணி நடைமுறைப்படுத்துறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஆனா இந்த குஜராத் மாடல் இல்ல சங்கி மாடல்ல எப்படின்னா, அவங்களுடைய அடிப்படை கருத்தியலே பெரிய பெரிய கார்ப்பரேட்டுகளுக்கு வந்து நாம சலுகைகள் கொடுத்தோம்னா, அவங்க பெரிய பெரிய நிறுவனங்கள் ஆரம்பிப்பாங்க. அது மூலமாக பெரிய பெரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ கிரியேட் பண்ணுவாங்க. இது மூலமாக இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்திலிருந்து ஏழை எளிய மக்களுக்கு அது சம்பளமா மாறும் பொழுது, அவங்களுக்கும் வந்து அந்த லாபத்துல ஒரு பங்கு கிடைக்கும். இது மூலமாக ஒரு டாப் டவுன், ட்ரிக்கிள் டவுன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க எக்கானமிஸ்ட். அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை வந்து அவங்க வந்து கையில எடுக்குறாங்க. ஆனா அப்படிப்பட்ட பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல நீங்க குஜராத்ல வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்னு சொன்னாலும், மனித வள குறியீடுகள்ல பாத்தீங்கன்னா, குஜராத் ரொம்ப மோசமாக இருக்கு. அதாவது கல்வி ஆகட்டும், சுகாதாரமாகட்டும், தனிநபர் ஒரு ஹியூமன் மனித வளம் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும், பாவர்ட்டி அலிவியேஷன் ஆகட்டும், பாவர்ட்டி அதிகமா இருக்கு குஜராத்ல. குஜராத் வளர்ந்த மாநிலம் அப்படின்னு சொல்றாங்க. இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அங்கதானே பாவர்ட்டி அதிகமா இருக்கு. அங்கதானே எஜுகேஷன்லயும் சுகாதாரத்திலயும் பின்தங்கி இருக்கிறாங்க. இதத்தான் ஒரு கே ஷேப்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது செல்வந்தர்கள் மேலும் செல்வந்தர்கள் ஆகிட்டே போறாங்க. ஏழைகள் இன்னும் ஏழைகள் ஆகிட்டே போறாங்க. அப்ப இந்த கேப்ப பிரிட்ஜ் பண்றதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் கேள்வி கேட்க கூடாதுல்ல. ஏன் எங்களுக்கு இவ்வளவு வரிச்சுமையை போட்டுட்டு கார்ப்பரேட்டுகளுக்கு மட்டும் சலுகை கொடுக்குறீங்க? அப்படிங்கிற கேள்வி அவங்க கிட்ட இருந்து வரக்கூடாதுங்கிறதுக்காக நலத்திட்டம் அப்படிங்கிற போர்வையில் இவர்கள் கொடுக்கக்கூடிய உண்மையான ஃப்ரீபீஸ். இதுதான் உண்மையான ரேவடி. மோடி பேசுறாருல இந்த ரேவடி கலாச்சாரம் அப்படிங்கிறது மோடி செய்யறதுதான் உண்மையான ரேவடி. நான் பாருங்க 140 கோடி மக்கள்ல 80 கோடி மக்களுக்கு நாங்க இலவசமா அரிசி கொடுக்கிறோம் அப்படின்னு பேசுறாங்கல்ல. இதுதான் உண்மையான ரேவடி. வேறஸ் நீங்க திராவிட மாடல் ஆட்சி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அடிப்படை மக்கள், அதாவது அடித்தட்டுல சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு அவங்க கையில வந்து இது போன்ற வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மூலமா ஒரு பணப்புழக்கத்தை ஏற்படுத்தி, அது மூலமா லோக்கல் எக்கானமியை ஸ்ட்ரெங்தன் பண்ணி, அது மூலமாக வளர்ச்சியை கீழ இருந்து மேல தள்ளுறது. அடிப்படை மக்கள் கிட்ட இருந்து அடித்தட்டு மக்கள் கிட்ட ஒரு எக்கனாமிக் ஒரு அவங்க கையில ஒரு காசு புழக்கத்தை ஏற்படுத்தி, ஒரு எக்கானமியை ஏற்படுத்தி, அது மூலமாக வந்து நாட்டுடைய ஒரு மாநிலத்துடைய உள்நாட்டு உற்பத்தி ஆகட்டும், இதை எல்லாத்தையும் ஸ்ட்ரெங்தன் பண்றது இல்ல. அவங்களுக்கான கல்வியை உறுதி செய்யறது, அவங்களுக்கான சுகாதாரத்தை உறுதி செய்யறது, ஒரு ஹெல்த்தியான ஒரு ஒர்க் போர்ஸ வந்து நம்ம கிரியேட் பண்றது. இந்த ஒர்க் போர்ஸ் மூலமா நமக்கு வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ வந்து கரெக்டா சேனலைஸ் பண்ணி, இத ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது ஒரு காம்பவுண்ட் எஃபெக்ட் கிடைக்குதுல்ல. அப்போ ஒரு பக்கம் வந்து முதலீட்டாளர்களும் உயர்கிறார்கள். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அரசுடைய சப்போர்ட்னால இத நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த ஒர்க் போர்ஸும் வந்து உயர்றாங்க. இதுதான் வந்து சஸ்டெயின்டு டெவலப்மெண்டல் கோல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஒரு வளர்ச்சி வந்ததுன்னா அந்த வளர்ச்சியை சஸ்டெயின் பண்ணிட்டு அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும்னு. அதுதான் வந்து திராவிட மாடல் வந்து ரொம்ப அழகா வந்து செய்யறாங்க. இப்ப நீங்க பாருங்க, திராவிட மாடல்ல அதுவும் குறிப்பாக திமுக ஆட்சி கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அடிப்படை அம்சம் என்னன்னா, ஒரு பாலிசி கண்டினியூட்டி இருக்கும். அத ஸ்ட்ரக்சர்லாம் இன்டகிரேட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு திட்டம் கொண்டு வராங்க. பல்வேறு துறைகள்ல பல்வேறு திட்டங்களை கொண்டு வராங்க. துறை ரீதியாக இருக்கக்கூடிய இந்த திட்டங்களை ஒருங்கிணைக்கும் பொழுது அது ஒரு சமூக வளர்ச்சியாக, சமூக முன்னேற்றமாக மாறுது. இப்போ பெண்கள் கையில நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. 1000 ரூபாய் அப்படின்னு எள்ளி நகையாடுறாங்க. நீங்க என்ன பிச்சை போடுறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி கேட்டவங்க தான் இன்னைக்கு 2000 ரூபாய் 2500 ரூபான்னு அனௌன்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அந்த 1000 ரூபாய நீங்க கேஷா அந்த பெண்கள் கையில கொடுக்கும் பொழுது அவங்களுக்கான ஒரு சாய்ஸும் ஒரு பிளெக்சிபிலிட்டியும் கொடுக்குறீங்க. அவங்க விருப்பப்பட்ட விஷயத்துக்கு அந்த பணத்தை அவங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறீங்க இல்லையா? இப்ப எல்லாருக்கும் மிக்ஸி தேவைப்படுமா? எல்லாருக்கும் கிரைண்டர் தேவைப்படுமானா இல்ல. சில பேருக்கு அது தேவையாக இருக்காது. அப்போ ஒவ்வொரு வீட்டுக்கான தேவை வேறுபடுகிற போது இந்த 1000 ரூபாய் வந்து அவங்களுக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சாய்ஸ கொடுக்குறீங்க. ஒரு சில பேர் மாச கடைசியில பட்ஜெட்ல துண்டு விழுந்ததுன்னா மளிகை சாமான் வாங்குறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஒரு சில பேர் வந்து குழந்தைங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மருந்து செலவுக்கு ஒரு சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் சேர்த்து வச்சு ஒரு சேவிங்ஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபடுவாங்க. சோ இன் எஃபெக்ட் நீங்க பெண்களுக்கான அந்த டிசைடிங் பவர் ஒண்ணு கொடுக்குறீங்க. அவங்களுக்கு அவங்க பணத்தை அவங்க எப்படி செலவு பண்றது அப்படிங்கறத அவர்கள் தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம். இரண்டாவது,
இந்த மாதிரி ஒரு தேங்க்லெஸ் லேபர் பண்றாங்கல்ல. இப்ப வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்கள் வெளியில போய் சம்பாதிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள்ங்க. காலங்காத்தால நீங்க எழுந்துச்சு பல்ல விளக்கணும்னு சூடா ஒரு கப்பு காஃபிய கொண்டு வந்து தராங்கல்ல. அதுல ஆரம்பிச்சு நைட்டு நீங்க தூங்க போனதுக்கு அப்புறம் கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு வந்து படுக்குறாங்கல்ல. நாள் பூரா 24 மணி நேரமும் 365 டேஸும் எந்த லீவும் இல்லாம, எந்த கேஷுவல் லீவும் இல்லாம, எந்த மெடிக்கல் லீவும் இல்லாம, எந்த ஜாப் செக்யூரிட்டியும் இல்லாம வேலை செய்றாங்கல்ல. அந்த வேலைக்கெல்லாம் நீங்க சம்பளம் கால்குலேட் பண்ணி குடுத்தா உங்களால குடுக்க முடியுமா? அப்ப இந்த ரூ. 1000ங்கிறது அவங்களுடைய அந்த வேலைக்கான ஒரு அங்கீகாரம், ஒரு மரியாதை. அப்படிதான் இத பார்க்கணுமே தவிர, இத இலவசம், பிச்சை போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஏளனப்படுத்துறது, அதை வாங்கக்கூடிய அந்த பெனிஃபிஷியர்ஸ் அந்த பெண்களை கேவலப்படுத்துற மாரி இருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் இப்போ ஒரு பக்கம் ரூ. 1000 குடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ரூ. 1000 பஸ்ஸுக்கு செலவாயிடக்கூடாதுங்கிறதுக்காக இலவச பயணம் அப்படின்னு ஒரு விஷயத்த குடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, சுய உதவி குழுக்கள் மூலமாக தொழில் முனைவோர்களுக்கு வந்து லோன்ஸ குடுத்து அவங்கள வந்து எம்பவர் பண்றாங்க. இன்னைக்கு வந்து நீங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறாங்கன்னா, காலை உணவு திட்டம். காலை உணவு திட்டம் மூலமாக என்ன ஆகுது? அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. இடைநிற்றல் வந்து குறையுது. இன்னொரு பக்கம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பணிச்சுமை குறையுது. காலையில நான் வேலைக்கு போற நேரத்துல என் புள்ள பசியா இருக்குமே நாள் பூரா கவலைப்படுறத விட்டுட்டு, புள்ள நல்லா சாப்பிடுது ஸ்கூலுக்கு போய் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்களுக்கும் ஒரு நிம்மதி குடுக்குதுல்ல. இப்ப எவ்வளவு விதமாக வொர்க் பண்ணுது அப்படிங்கிறத பாருங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து இந்த விடியல் பயணம் மூலமாக என்ன ஆயிருக்கு? எத்தனையோ பெண்கள் வந்து வெளியில போறாங்க. மாநிலத்திலேயே மாவட்டம் விட்டு மாவட்டம் போய் அவங்க வந்து வேலை செய்யறாங்கன்னா, அவங்களுக்கான தோழி விடுதிகள், அவங்களுக்கான ஒரு பாதுகாப்ப வந்து உறுதி செய்றாங்க. அப்ப செக்டார் வைஸ் கல்வியில் சில திட்டங்கள் இருக்குன்னா, சுகாதாரத்துல சில திட்டங்கள் இருக்கு, போக்குவரத்துல சில திட்டங்கள் இருக்கு, தொழில் முனைவோருக்கு சில திட்டங்கள் இருக்குன்னா, இது எல்லாமே சேர்ந்து ஒரு காம்பவுண்ட், ஒரு மல்டிப்ளையர் எஃபெக்ட் கிரியேட் பண்ணுது. அதுதான் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நான் சொல்ற அந்த சமூக முன்னேற்றத்துக்கும், அந்த முன்னேற்றத்தை தக்க வைப்பதற்கும் ஆன ஒரு விஷயமா இருக்கு. இத செய்யறது வந்து அவ்வளவு சுலபம் இல்ல தோழர். இப்போ நீங்க வந்து ஒரு திட்டத்த அறிவிக்கிறீங்க. அவங்க ரூ. 1000 குடுத்தா நாங்க ரூ. 2000 குடுப்போம். அவங்க ரூ. 2000 குடுத்தா நாங்க ரூ. 2500 குடுப்போம். அப்படின்னு பேசுறது எவ்வளவு அபத்தமா இருக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமி உதாரணத்துக்கு சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? நாங்க வந்து கருணை தொகையாக ரூ. 10,000 குடுப்போம். எதுக்கு ரூ. 10,000 கருணை தொகை குடுக்குறீங்க? வரி எல்லாம் சுமையெல்லாம் ஏத்தி மக்கள வந்து கஷ்டப்படுத்திட்டாங்க. அப்ப அந்த வரி சுமைய குறைக்கிறதுக்காக நாங்க வந்து ரூ. 10,000 குடுக்குறோம். வரி சுமைய குறைக்கணும்னா அதுக்கு நீங்க ரூ. 10,000 குடுக்க கூடாது. அந்த வரிய குறைக்கணும். ஆனா அந்த வரிய நாங்க குறைப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி எங்கேயாவது பேசியிருக்கிறாரா? ஈபி பில்லு அதிகமாயிடுச்சு. அதனால நாங்க கருணை தொகையா ரூ. 10,000 குடுக்குறோம். ஈபி பில்ல குறைக்கிறதுக்கு பதிலா கருணை தொகையா ரூ. 10,000 குடுக்குறோம்னு சொல்றாரு. ஆனா ஈபி விலைய குறைக்கிறோம் அப்படின்னு எங்கேயாவது பேசுறாரா? அவரால பேச முடியாது. ஏன்னா இது 2த்தையும் கையெழுத்து போட்டதே அவர்தான். உதயமின் திட்டத்துல அந்த ட்ரைபார்டைட் அக்ரிமெண்ட்ல அது இருக்கு. இங்க வந்து வருஷா வருஷம் எலக்ட்ரிக் பில்லை ஏத்தணும் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு அரசாங்கம் ஏத்தலைன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய அரசாங்கம் அதை ஏத்துனாதான் அதுல வந்து விடுவிக்கப்படக்கூடிய தொகை வரும். இந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ நீங்க எடுத்துக்கங்க. ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்லயும் இதே கண்டிஷன் தானே ஒன்றிய அரசு போட்டது. நீங்க வரியை ஏத்தலைன்னா உள்நாட்டு கட்டமைப்புக்கான அந்த நிதியை நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இத வந்து இப்ப எடப்பாடி பழனிசாமி பேச மாட்டார். சரி இந்த 10,000 எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டா, நாங்க பொருளாதார நிபுணர்களோட ஆலோசனை எல்லாம் பண்ணி வரியை ஏத்துவோம் அப்படிங்கிறாரு. அப்ப எதுக்கு குடுக்குறான்னு சொன்னீங்க? வரிய குறைக்கணுங்கிறதுக்காக குடுக்குறேன்னு சொன்னீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? அதே வரியை ஏத்தி இந்த பணத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்றீங்க. இதுக்கு பருத்தி மூட்டை குடம்லயே இருந்துக்கலாமே அப்படின்னு தானே நமக்கு கேள்வி கேட்க தோணுது. இதே மாதிரிதான் விஜயோடைய திட்டம். நீங்க பாருங்களேன், ஸ்டாலின் டாக்ஸ் அப்படின்னு பேசுறாரு. இந்த திட்டத்தை அவரே பேசுறாரு மேடையில. அதாவது பல திட்டங்களை அறிவிச்சு இந்த திட்டத்தை எல்லாம் எப்படி நிறைவேற்றுவீங்க, இதுக்கான நிதி ஆதாரங்கள் எங்க இருக்கு அப்படின்னு இவங்க எல்லாம் கேள்வி கேட்பாங்க. அதுக்குதான் வந்து ஸ்டாலின் டாக்ஸ் ஒண்ணு இருக்கு. 30% அரசாங்கத்தோடைய பணத்தை ஸ்டாலின் வந்து தூக்கிட்டு போயிடுறாரு. உங்ககிட்ட ஏதாவது தரவு இருக்கா? நீங்க ஏதாவது ஆடிட் ரிப்போர்ட் ஏதாவது ரெடி பண்ணிருக்கீங்களா? இந்த மாதிரி 30% ஸ்டாலின் குடும்பம் எடுத்துட்டு போகுதுன்னு ஏதாவது தரவுகள் இருக்கா? அப்போ அந்த 30% நம்பி நீங்க ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்றீங்க அப்படின்னா, நாளைக்கு நான் கேள்வி கேட்கிறேன். இந்த 30% நீங்க சொல்ற மாதிரி ஸ்டாலின் டாக்ஸ் போகலன்னு வச்சுப்போமே. அப்போ பிளான் பி ஏதாவது நீங்க வச்சிருக்கீங்களா? நீங்க சொன்ன திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது இன்கம் ஜெனரேட் பண்றதுக்கான ஏதாவது பிளான் பி இருக்கா? அப்ப ஸ்டாலின் டாக்ஸ நம்பி ஸ்டாலின் திருடுறாரு அப்படிங்கறத வந்து ஒரு அடிப்படையா வச்சு அது மூலமாக வரக்கூடிய நிதியில நான் இந்த திட்டத்தை செய்வேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு அபத்தமா இருக்கு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி ஒரு கற்பனையான இந்த ஒரு விஷயத்தோட முடிச்சுடுறேன். தொலைநோக்கு பார்வைன்னு ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க. 15,000 ரூபாய் அனௌன்ஸ் பண்றாரு குழந்தைங்களுக்கு.
எந்தெந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க போறீங்க? இடைநிற்றல் எங்க அதிகமா இருக்கு? பிரைமரி ஸ்கூல்ல அதிகமா இருக்கா? மிடில் ஸ்கூல்ல அதிகமா இருக்கா? ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல அதிகமா இருக்கா? அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்வி இருக்கு. எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுக்க போறீங்கன்னா, ஒரு வீட்ல 1 குழந்தை இருக்கும். ஒரு வீட்ல 2 குழந்தைங்க படிக்கும். ஒரு வீட்ல 3 குழந்தைங்க இருக்கும். அப்ப 3 குழந்தைங்க இருக்குன்னா, அந்த வீட்டுக்கு நீங்க ரூ. 45,000 குடுப்பீங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதுலலாம் எதுவுமே இவங்களுக்கு கிளாரிட்டி இல்ல. இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டுடைய தேவை இன்னைக்கு இடைநிற்றல குறைக்கிறதா? இடைநிற்றல நம்ம ஆல்ரெடி குறைச்சுட்டோங்க. பிரைமரி ஸ்கூல் லெவல்ல 0% அது. மிடில் ஸ்கூல்லயும் இன்னைக்கு கணிசமாக காலை உணவு திட்டம் போன்ற திட்டங்கள் வந்ததுனால குறைச்சுட்டோம். இன்னைக்கு உயர்கல்விக்கு போகக்கூடிய கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோவும் நம்ம ஏத்திட்டோம். புதுமை பெண் நான் முதல்வன் திட்டம் மூலமாக இன்னைக்கு கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ குறிப்பாக பெண்களுக்கு வந்து ஏறி இருக்கு. அப்ப இன்னைக்கு நம்மளுடைய தேவை இடைநிற்றல குறைக்கிறது இல்ல. சந்திரபாபு நாயுடுவுடைய மாநிலத்துக்கு அது தேவை. ஏன்னா இன்னைக்கு அங்க வந்து கல்வியிலயோ, சுகாதாரத்திலயோ அவங்க நம்மள மாரி முன்னேறல. அப்ப அந்த ரூ. 15,000 அவர் அனௌன்ஸ் பண்றாருன்னா, அவருடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய தேவைகள் என்ன? அவங்களுடைய முன்னேற்றம் என்ன? அப்படிங்கிற அளவுகோல்ல அவர் அனௌன்ஸ் பண்றாரு. அத அப்படியே தூக்கிட்டு வந்து இங்க அனௌன்ஸ் பண்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நமக்கு பள்ளி கல்வித்துறையில என்ன தேவை? இடைநிற்றல குறைச்சுட்டோம். நம்ம குழந்தைங்க அரசு பள்ளிகளுக்கு வராங்க. அப்போ தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகளை மேம்படுத்துறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இலக்காக இருக்கு. தனியார் பள்ளிகள்ல இருக்கிற அளவுக்கு அரசு பள்ளிகளை கல்வி தரத்தை உயர்த்துறது தான் நமக்கு இன்னைக்கு தேவையா இருக்கு. அப்போ அரசு பள்ளிகளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணணும். டாஸ்க் ஃபோர்ஸ் அந்த டீச்சர்ஸோட எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தணும். அவங்களுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள ஃபர்ஸ்ட் அவங்களுடைய திறன்களை வந்து நம்ம மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. ஃபியூச்சரிஸ்டிக்கா இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு யோசிக்குது. இதெல்லாம் தான் விஷன் 2030ல முதலமைச்சர் சொல்றாரு. இங்க இருக்கக்கூடிய அனைத்து அரசு பள்ளிகளையும் ஸ்மார்ட் கிளாஸா மாத்துவோம். ஏன் இன்டகிரேட் பண்றாங்கங்க? கலைஞர் இருந்த காலத்துல ஐடி வந்து ஒரு புதிய ஒரு டெக்னாலஜியா வரும்பொழுதே கணினி கல்விய பள்ளி கல்வித்துறையில அறிமுகப்படுத்தினவர் டாக்டர் கலைஞர். 20 வருஷம் முன்னால பண்ணிட்டாரு. இந்திய அளவுல பண்றதெல்லாம் 10, 20 வருஷம் முன்னாலே கலைஞர் கொண்டு வந்துட்டாரு. அப்படிதான் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கூகுளோட டை அப் பண்ணி ஏஐ வந்து பள்ளி கல்வி திட்டத்துல ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு முயற்சியை இந்த அரசு எடுக்குது. அப்போ ஒரு அரசுக்கு தன்னுடைய மக்களுடைய தேவை என்ன அப்படிங்கறது தெரியணும். இது திமுக அரசுக்கு ஏன் தெரியுதுன்னா, அவங்களுக்கு அனுபவம் இருக்கிறது. இதற்கு முன்னால இது போன்ற திட்டங்களை தொலைநோக்கு பார்வையோட அவங்க நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. வெறும் நடைமுறைப்படுத்துறது மட்டும் இல்லாம, இத கன்டினியூஸா மானிட்டர் பண்ணி, இதனுடைய ஃபீட்பேக் இது எந்த அளவுக்கு உபயோகமா இருக்கு, எங்கெல்லாம் வந்து பின்தங்குது, அப்ப அத சரி செய்ய நாம என்ன பண்ணணும்? இந்த விஷயங்கள தொடர்ந்து களத்துல செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப இந்த விஷன் 2030 கூட நீங்க பாத்தீங்கன்னா, 2 கோடி மக்கள்கிட்ட போய் ஆய்வு பண்ணியிருக்காங்களா இல்லையா? எந்தெந்த திட்டங்கள் போய் சேர்ந்திருக்கு, எந்தெந்த திட்டங்களை விரிவாக்க வேண்டிய தேவை இருக்கு, இன்னும் என்னென்ன திட்டங்கள் வந்து தேவை, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பண்ணும் பொழுதுதான் ஒரு திட்டம் வந்து வெல்ஃபேர் ஸ்கீமா இருக்கும். நிச்சயமா மேம். சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப டீட்டெயில்டா உங்களுடைய கருத்துக்களை எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. தேங்க் யூ.